Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கிருபை குறித்த ஒரு தொடர் போதனை ஆரம்பித்து பெருகுகிற கிருபை என்று இந்த தொடர் போதனைக்கு தலைப்பு கொடுத்திருந்தோம். ரோமர் 5:20 அந்த தலைப்பு வருகிறது என்று சொன்னேன். பாவம் பெருகிற இடத்திலே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு புது டைரக்ஷனில் போகிறோம். இந்த கிருபை குறித்து படிக்கும்போது ஒரு காரியம் நிச்சயமாக பலருடைய மனதிலே அங்கே இருக்கும் என்று நம்புகிறேன். அது என்னவென்றால் நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த கிருபைக்கும் என்ன தொடர்பு, இந்த தொடர்பை எப்படி புரிந்து கொள்வது, தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை புரியாது. புதிய ஏற்பாட்டுக்கு போனீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இடையே இருக்கிற இந்த டென்ஷனை ரொம்ப அதிகமாக அங்கே போதிக்கிறார்கள், அதை விளக்குகிறார்கள். ஆகவே அதை நன்றாய் விளங்கிக் கொள்வது அவசியம். அதை நல்லா தரவை படிக்கிறது அவசியம். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இது அவசியமாக இருக்கிறது. ரொம்ப அதிகமாய் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள தொடர்பு. விசுவாசிகள் மத்தியில் இது குறித்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கு நிலவுகிறது. ஏன் நிலவுகிறது என்று சொன்னால் இது ரெண்டுத்துக்கிடையே ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டும் ஒன்று சேர முடியாது என்று அநேகர் நம்புகிறார்கள். எப்படின்னா ப்ராக்டிக்கலாக பார்க்க போனீங்கன்னா நியாயப்பிரமாணம் இதை செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்குது, இதை செய்யாதன்னு கட்டளைகள் சொல்லுகிறது. அப்போ அதை மீறி நாம் செய்யும்போது இப்போ கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? கிருபையை காண்பித்து நம்மை மன்னித்து நம்முடைய மீறுதலை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறாரா? நாம் ஆதியாம் முழுக்க பார்த்து வந்தேன். யாக்கோபு மாதிரி ஆளுங்க ரொம்ப மோசமான ஆட்கள், ரொம்ப குழப்ப பேர் வழி, ரொம்ப எத்தனாக இருந்தவன். அவனை எப்படி கர்த்தர் அவனை எடுத்து கிருபையை காண்பித்து அவனை நல்ல வழியில் நடத்துகிறார் என்பதை பார்த்தோம். இப்படி மோசமான ஆளுக்கு எல்லாத்தையும் மீறுகிறவனுக்கு கர்த்தர் கிருபையை காண்பிப்பார் என்றால், எந்நேரமும் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை கிருபையினாலே அவனை இடைகட்டி அவனை வளர்ப்பார் என்றால், இதுதான் கர்த்தர் பண்ண போகிறாரு. தகுதியற்றவனுக்கு தயவு காண்பித்துக்கிட்டே இருக்க போகிறாரு, ஏன்னா அதுதான் கிருபை அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை தரணும், எதுக்கு கட்டளைகளை தரணும் அப்படிங்கிறாங்க. அதாவது கட்டளையை மீறுறவனை இவர் எப்படி மன்னித்து விட்டுற போகிறாரு, அதுதான் கிருபை அப்படின்னா, அப்புறம் கட்டளையை எதுக்கு தரணும், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அப்படிங்கிறாங்க. கட்டளை தந்தால் அந்த கட்டளையை மதிக்க வேணாமா, அது மதிக்கலைன்னா கீழ்ப்படியலைன்னா அதுக்கு தண்டனை வேண்டாமா, அதுக்கு பதிலாக கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க சிலர். ஆகவே ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா இது ஒரு டென்ஷன் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். இதை கண்டிப்பாக விளக்கி ஆகணும். இதை என்ன பண்ணுறாங்க, இந்த டென்ஷனை நேராக ரட்சிப்பின் உபதேசத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. அப்போ ரொம்ப இன்னும் அதிக டென்ஷன் ஆகிடுதுங்க. ரட்சிப்பின் உபதேசத்துக்குள்ளேன்னா ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது? நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிறதா, அதை கடைபிடிக்கிறதுனால உண்டாகிறதா, அல்லது கிருபையினால் உண்டாகிறதா அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிடுறாங்க. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனால் தான் உண்டாகிறது என்கிறவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கமே அதுக்கு நம்மை தேவனை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு, பரலோகத்துக்கு செல்ல நமக்கு வழியை உண்டாக்குவதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படியதன் மூலமாக நாம் ரட்சிப்பு அடையலாம், பரலோகம் போகலாம் என்கிறார்கள். ஆனால் இன்னொரு பகுதியினர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை, அது யாரையும் ரட்சிக்க முடியாது அப்படின்னு வேதமே சொல்லுதே. ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படுவதில்லைன்னு பவுல் சொல்கிறாரு ரோமர் 3ஆம் அதிகாரத்தில். அப்போ ஒரு மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக. அப்போ எப்படி அவன் நீதிமான் ஆகிறான்? பாவியை நீதிமானாக்குகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். பாவியை மன்னித்து அவனை நீதிமானாகவே ஆக்கிறவராக இருக்கிறார், நீதிமானாக அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, கிருபையினால தான் அவன் ரட்சிக்கப்படுறான். அவன் கட்டளைகளை கை கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னால் அது அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமே ஒழிய அது அவனை ரட்சிப்பது கிடையாது அப்படின்னு கிருபை பக்கம் சாயிறவங்க சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறது? இப்போ
வேதத்தில் நிறைய பிரமாணங்கள் இருக்கிறது. இதை இதை செய்யாதேன்னு கட்டளைகள் இருக்குது. thou shall not அப்படின்னு இருக்குது இல்லையா? அதே நேரத்தில் கிருபையை குறித்தும் நிறைய வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. எந்த பக்கம் போகிறது? நம்ம நியாயப்பிரமாணத்தை பிடித்துக்கிட்டு அந்த பக்கம் போகிறதா, அல்லது கிருபையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் போகிறதா, அல்லது இந்த ரெண்டுமே ஒன்றாக சேர்ந்து கிரியை செய்ய முடியுமா, ஒன்றாக சேர்ந்து இயங்க முடியுமா அப்படின்னு பார்க்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எதுக்கு வந்தது, எது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் என்ன ஆகிறது, இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா பெஸ்ட் என்னென்னா, இருக்கிறதுலையே ரொம்ப பிரபலமான நியாயப்பிரமாணம் என்னென்னா இந்த 10 கற்பனைகள் என்பது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் 10 கற்பனை என்னென்னா. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட ஓரளவுக்கு அது என்னன்னு தெரியும். ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவ நாடுகளில் கூட போய் பார்த்திங்கன்னா 10 கற்பனைன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த 10 கற்பனையும் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போன்னா யாருக்கும் தெரியாது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றது யாருக்கும் தெரியாது. எனக்கே ஒரு ஆள் தெரியும். நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஆளை சந்திச்சேன் பாருங்க. அவர்கிட்ட ஆண்டவரை பற்றி, ரட்சிப்பை பற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசினா, அவர் கிறிஸ்தவ உலகத்தில் பிறந்து வளர்ந்தவர் பாருங்க. அவர்கிட்ட பேசினா அதை அவாய்ட் பண்ண பார்ப்பார். அவர் அவாய்ட் பண்ண பார்த்துட்டு, அது அவாய்ட் பண்ணுறது எப்படி அவாய்ட் பண்ணுவார்னா, எது எப்படியோ எனக்கு பைபிளில் அது இது இருக்குதுன்னு சொல்லாதீங்க, நான் கற்பனைகளை கடைப்பிடிக்கிறேன், கர்த்தருடைய கட்டளைகளை நான் கடைப்பிடிக்கிறேன்னாக்கும் அப்படிம்பாரு. வேதமாக சொல்லுவார். அப்படின்னா வாய முடிக்கோ, பேசாத, எனக்கு பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை, இதை நினைவு கொண்டு வராதன்னு அர்த்தம், பேச்சை முடிச்சுக்கோன்னு அர்த்தம். ஒரு நாள் நான் கேட்டேன், பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறேன்றீங்களே, அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா, 10 கற்பனை என்ன சொல்லுதுன்னு தெரியுமான்னு ஏறெடுத்து கூட பார்க்காம டக்குன்னு பதில் சொன்னார் பாருங்க. இல்லை அது என்ன சொன்னதுன்னு தெரியாது, அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் நான் கடைப்பிடிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள் வேடிக்கை. என்ன எழுதியிருக்குன்னே தெரியாது. 10 கற்பனைன்றீங்களே, 10 சொல்லுங்கள், கொஞ்சம் என்ன சொல்லியிருக்கு, 10 பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா அது தெரியல, ஆனால் அது கடைப்பிடிக்கிறேன்னு மட்டும் சொல்ல தெரியுது. இது இவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேருடைய நிலைமை தான். இன்றைக்கும் கிறிஸ்தவர் மத்தியில் கூட பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. 10 கற்பனைன்னா தெரியும், அதை கடைப்பிடிக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதன்படி வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னால் தெரியாது, எங்கே இருக்குது பைபிள்னு கூட தெரியாது, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும் தெரியாது. 10 கற்பனை முதல்ல எங்கேருந்து வந்தது, எதுக்காக கொடுக்கப்பட்டது, எப்படி நமக்கு கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது 10 கற்பனை புரிந்து கொள்ளுகிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அது. ஆனால் 10 கற்பனை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது போல் இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இது எப்படி வந்தது, எப்படி இது கொடுக்கப்பட்டது, எதனால் கொடுக்கப்பட்டதுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இது தெரிந்து கொண்டால் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இடையே இருக்கிற இந்த டென்ஷன் நீங்கிவிடும். பிரமாணமாக கிருபையாங்கிற இந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த டென்ஷன் நீங்கிவிடும். அப்போ 10 கற்பனை எப்படி நமக்கு கிடைச்சதுன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாம்ங்கிற மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். அவனை தெரிந்து கொண்ட போது ஒரு தேசத்தை அவனுக்கு வாக்கு பண்ணார். ஞாபகம் இருக்கா? 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாம் 15ஆம் அதிகாரத்தில் அதை வாக்கு பண்ணார். பண்ணப்போ அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னார். அவனுடைய சந்ததியார் 400 ஆண்டுகள் ஒரு அந்நிய தேசத்திலே குடியிருப்பார்கள், அங்கே அடிமைகளாக இருப்பார்கள். பிறகு கர்த்தர் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலேருந்து திரும்ப கொண்டு வந்து அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்த அந்த கானான் தேசத்தில், வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தில், ப்ராமிஸ் லேண்டில் கொண்டு வந்து சேர்ப்பார், அங்கே செட்டில் ஆவாங்கன்னு சொல்லி தேவன் அவருக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆயிற்று. உங்களுக்கு தெரியும், யோசேப்பின் காலத்தில் எகிப்துக்கு போய் பிறகு அங்கே யாக்கோபும் குடும்பத்தார் எல்லாருமே போய் எகிப்தில் செட்டில் ஆகி அங்கே கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் இருந்தார்கள். 400 வருஷம் இருந்ததில் கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு மேலாக அடிமைகளாக அங்கே நாட்களை கழித்தார்கள். அப்போ அவருடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் அவர்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் அவர்களை அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது அந்த இடத்துலேருந்து கிளம்பி அவங்க வர்றாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு தான் அவர்களுக்கு ஒரு 2-3 மாதத்தில் அவர்களுக்கு இந்த 10 கற்பனையில் மோசையை கூப்பிட்டு மலைக்கு வர சொல்லி 10 கற்பனையை தர்றார். இதுதான் கான்டெக்ஸ்ட். ஏன் தந்தார் அவர்களுக்கு? இவர்கள்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள், 300 வருஷத்துக்கு மேலே அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க.
இந்த அடிமைகளாக இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஜனமாக 30 லட்சம் பேராக அவர் உயர்ந்து விட்டார்கள். அவ்வளவு அதிகமாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு தேசமாக உருவெடுத்து விட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு அரசாங்கம் இல்லை, ஆளுகை செய்கிறவன் இல்லை, ராஜா இல்லை, ஒரு சட்டம் இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் மோசேவரில் நடத்துகிறார். மேகஸ்தம்பம் முன்னால் போகுது, ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. வனாந்தரம் வரைக்கும் வந்தாச்சு. எகிப்திலேருந்து வெளியே வந்தாச்சு. எகிப்தில் இருந்த வரைக்கும் அவன் தான் ராஜா, பார்வோன்றவன். அவன் சொன்னது தான் சட்டம். அவனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த சுதந்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ சுதந்திரம் வந்துடுச்சு. ஆனால் எந்த சட்டமும் கிடையாது, எந்த ஆளுகை செய்கிறவனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி வந்திருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு சட்டத்தை தர வேணும், அவர்கள் ஒரு தேசமாக உருவாக்க வேண்டும், ஒரு ஒழுங்கு நடைமுறையெல்லாம் இருக்கணும். அதுக்காக கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு தருகிறார். நீங்கள் லேவியராம் போல புஸ்தகம்லாம் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க, அப்பா என்ன இவ்வளோ டீட்டெயில், இதெல்லாம் தேவையா, இவ்வளவு நியாயப்பிரமாணம் தேவையா என்று நினைக்கலாம். நியாயப்பிரமாணம்னு சொன்னால் பாருங்கள், வெறும் கர்த்தர் மலையில் கூட்டு போய் கொடுத்த 10 கற்பனை இல்லை. இந்த 10 கற்பனை அல்லாமல் இன்னொரு 600 கற்பனை கிட்ட கர்த்தர் கொடுத்துருந்தார். பல்வேறு இடங்களில் இருக்குது. அது மொத்தம் சேர்ந்து 600க்கும் மேற்பட்ட கற்பனைகள். அதில் பல்வேறு விதமான கட்டளைகள் இருக்குது. என்ன சாப்பிட்ணும், எப்படி சுகாதாரத்தை அமைத்து கொள்ளணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி பிள்ளைகளை எப்படி நடத்தணும், அடிமைகளை எப்படி நடத்தணும், மிருகங்களை எப்படி வச்சுக்கணும், சொத்து உரிமையை பற்றிய சட்டங்கள் மற்றும் குற்றங்கள், எதெல்லாம் குற்றம், அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை, அப்புறம் பலிகள் செலுத்துவது, அது பெரிய டீட்டெயில். அதெல்லாம் லேவியராமத்தில் அதெல்லாம் பயங்கரமாக வருது. பலிகள், இப்படி பல சட்டங்கள், 100கணக்கான சட்டங்களை கர்த்தர் கொடுத்து வச்சுருந்தார். அந்த 100கணக்கான சட்டங்கள் மத்தியில் இந்த 10 கற்பனை ரொம்ப முக்கியமான சட்டம். அதுதான் முதல்ல கொடுத்தாரு. மற்ற சட்டங்கள்லாம் இதோடு சேர்ந்து போகக்கூடிய ஒன்று இல்லையா? அந்த 10 கற்பனை தான் மோசையை மலைக்கு வர சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாரு. இதை கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் வாக்கு பண்ண தேசத்துக்கு இவர்களை கொண்டாடுறாரு, அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டாடுறாரு. கொண்டாடும்போது விடுதலை ஆக்கிட்டார். இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, ஒரு தேசமாக உருவாகிறாங்க, ஒரு சட்டமும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு ஆளுகையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்து ஒழுங்குமுறையெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு தான் சட்டத்தை தர்றார். அப்படி கான்டெக்ஸ்டில் வாசிக்கும்போது ஒரு காரியம் திட்டவட்டமாக தெளிவாகி விடுகிறது. இந்த 10 கற்பனையாக இருந்தாலும் சரி, அல்லது அதனோடு கூட சேர்ந்து வருகிற இன்னொரு 600க்கும் மேற்பட்ட கட்டளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் மனுஷனை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை, ரட்சிப்பை அவனுக்கு உண்டாக்குவதற்காக கொடுக்கப்படவில்லை, ஆனால் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொடுக்கப்படவில்லை. எதுக்காக கொடுக்கப்பட்டது? ஒரு புதிய தேசம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர்கள் ஏற்கனவே தேவ மக்கள். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அவர்களை கர்த்தர் அங்கேருந்து விடுதலையாக்கி கொண்டு வரதுக்கு முன்னால் அவர்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட மக்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்களில் பூசி அங்கே தங்கியிருந்து அதனால் பாதுகாக்கப்பட்டு அதனால் விடுதலையாக்கப்பட்டு இப்படி மீட்படைந்த ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள். ஏற்கனவே தேவனுடைய ஜனங்கள் அவர்களுக்கு தான் பிரமாணத்தை கொடுத்தார். பிரமாணம் அவர்களை தேவனுடைய ஜனங்கள் ஆக்கவில்லை, பிரமாணம் அவர்களை ரட்சிக்கவில்லை, பிரமாணம் அதை கடைபிடிப்பதும் அவர்களை பரலோகத்தை கொண்டு போகாது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதன் மூலமாக தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே எல்லாம் விளங்குது. எந்த குழப்பமும் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் கரெக்ட் கான்டெக்ஸ்ட் இல்லையா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ இங்கே சட்டங்கள் இருக்குதுன்னா அந்த சட்டங்கள் அந்த கொடுத்தவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறது, குணத்தை வெளிப்படுத்துகிறது, அவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் பாருங்கள், தன்னுடைய வல்லமையை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார். இஸ்ரவேல் மக்கள் அதை கண்டுட்டாங்க. கர்த்தருடைய பெரிய பலத்த அற்புதங்களை அனுபவிச்சிட்டாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் வல்லமை உள்ளவர்னு அவங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சு. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் வழங்கலை. இந்த பிரமாணங்களை கொடுப்பதன் மூலம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிறார். இப்போது எங்கள் வீடு அல்லது உங்கள் வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சில பேசிக் சட்டங்கள் வச்சுருக்கீங்க, இப்படி நடந்துக்கணும், இப்படி இருக்கணும்னு. அந்த சட்டங்கள் நீங்கள் எதை மேன்மையாக நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், உங்களுடைய பண்பு என்ன, குணம் என்னங்கிறது வெளிப்படுத்துது இல்லையா? எங்கள் வீடு இப்படி தான், நாங்கள் கோயிலுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போவோம், நாங்கள் பைபிளை வாசிப்போம், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்,
எங்களுக்கு சில முறைகள் இருக்குது, இப்படி தான் நடந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த ரூல் போடுறீங்களா வீட்டில், இப்படி தான் நடந்துக்கணும், பிள்ளைகள் இப்படி இருந்துக்கணும், அவரவர் இப்படி நடக்கணுன்றீங்களே, அது நீங்கள் யாருங்கிறத காட்டுகிறது. நியாயப்பிரமாணத்தை இவர் கொடுக்கும்போது 10 கற்பனைகள் கொடுக்கும்போது கர்த்தர் யார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. வல்லமை அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ அவருடைய குணத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். என்ன கண்டு கொள்கிறார்கள் இங்கே அவர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் என்கிற அவருடைய முற்பிதாக்களின் தேவனானவர் இப்போ வெளியே கொண்டு வந்தார் இல்லையா. இந்த தேவன் வல்லமையுள்ள தேவன் மட்டுமல்ல, இவர் நல்லவரும் கூட என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள்.